This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்றைக்கி ரொம்ப சுவையான கடலை மாவு பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக பர்ஃபினாலே அதுக்கு சக்கரை பாகு பதம் பார்க்கணும், அப்படி இப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த பர்ஃபி ரொம்ப ஈஸியாக எளிமையான முறையில் பண்ணியிருக்கோம். பொருட்களும் ரொம்ப குறைவு, வெறும் 4 பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியான வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு. ஸோ இந்த ரெசிபி பிகினர்ஸ் கூட, அதாவது சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூடவே தேங்காய் பவுடர், அதாவது டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இருக்குல்ல, அது ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம். இது கூடவே கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்கல்ல. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ ஸ்வீட்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வேலை சுலபமாக இருக்கும். நார்மல் கடாயிலையும் பண்ணலாம். கடாய் மேலே ஒரு சன்னி வச்சுட்டு அதில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு நல்லா இது போல் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறணும். இதில் கொஞ்சம் அங்கங்கே கட்டிகள் இருக்குல்ல, இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம பர்ஃபி செய்யும்போது ஹார்ட் ஆகிக்கிறோம். அதனால் இது போல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் 5 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு விஸ்கு இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நான் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. நான் எப்போ சொல்கிறேனோ அந்த டைமில் நீங்கள் ஆன் பண்ணால் போதும். இப்போ நார்மலாக கவுண்டர் டாப்பில் தான் வச்சு நம்ம இதை பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பவுடர், அதுக்கப்புறம் பால், இந்த கலவையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மறுபடிக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா